செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் கோவை, நீலகிரி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் நாளை முதல் அடுத்த 10 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். கனமழை எச்சரிக்கையை இடுக்கி ஆகிய மாவட்டங்களுக்கும் விடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நீலகிரி, வால்பாறை, சிக்மகளூர் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான். சார் வணக்கம். எந்தெந்த மாவட்டங்கள்ல எல்லாம் தமிழ்நாட்டில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? பொதுவாக இது நம்ம தென்மேற்கு பருவமழை தொடக்கத்தோட இதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மாட்டாங்க. நமக்கு தென்மேற்கு பருவமழை மழை அப்படின்னா காலையிலிருந்து நைட் வரைக்கும் அந்த மாதிரி பெய்யுற மழை நம்ம சொல்றோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு வால்பாறை பகுதி எடுத்துக்கலாம். நீலகிரி மாவட்டத்துல நம்ம கூடலூர், பாந்தலூர், தேவாலா, அவலாஞ்சி இந்த மாதிரி பகுதி எடுத்துக்கலாம். கன்னியாகுமரியில சில பகுதிகள் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம தென்காசி மற்றும் தேனியில அந்த மலைப்பகுதிகள், பெரியார் டேம் கேட்ச்மெண்ட் ஏரியா, கேரளா பகுதிகள். ஸோ இங்க எல்லாமே நல்ல மழை அடுத்த நாளையில இருந்து கனமழை தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கிறோம். ஸோ இது தொடர்ந்து விட்டு தொடர்ந்து 10 நாளைக்கு இந்த ஒரு ஆக்டிவ் ஸ்பெல் நம்ம சொல்லுவோம். இந்த நமக்கு அரபிக் கடல்லயும் ஒரு காற்றழுத்த பகுதி 23ஆம் தேதி 24ஆம் தேதி உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மகாராஷ்டிரா அருகே உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் 27ஆம் தேதி வங்கக்கடல்ல பாத்தீங்கன்னா நமக்கு பங்களாதேஷ், பர்மா பக்கத்துல அங்க ஒரு காற்றழுத்த பகுதி உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இரண்டு பக்கமே இந்த காற்றழுத்த பகுதி அரேபியன் காற்றழுத்த பகுதி விலைக்கு செல்லவில்லை. இது அங்கேயே மையம் கொண்டு அப்படி திருப்பி இந்திய கடற்கரை பக்கத்திலே இருக்க போகிறது. அதனால என்ன ஆகுதுன்னா, மேற்கு திசையிலிருந்து வர ஈரப்பதமுள்ள காற்று தொடர்ந்து நம்ம கேரளா மற்றும் கர்நாடகா கடலோர பகுதிகளில் தொடர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு 10 days ஆக்டிவ் ஸ்பெல் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படும். உள் மாவட்டங்களில் இந்த 10 நாள்ல பெரிய வெப்பமான மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. மழை ஆங்காங்கே இருக்கும். பட் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கனமழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு எதிர்பார்க்கிறோம். சார், இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேலும் வலுவடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இது நம்ம காற்றழுத்த பகுதிக்கும் தமிழகத்துக்கும் எந்த ஒரு நேரடியான பாதிப்பு கிடையாது. இந்த காற்றழுத்த பகுதி வலுவடைக்கான வாய்ப்பு இருக்கிறது. இரண்டு காற்றழுத்த பகுதியுமே வலுவடைக்கான வாய்ப்பு இருக்கிறது. இது என்னன்னா, மேல் நோக்கி நமக்கு தமிழகத்துக்கு அருகே குஜராத், மகாராஷ்டிரா பக்கத்துல இருக்க போகிறது. இன்னொன்று மேற்கு வங்காளம், பங்களாதேஷ் பக்கத்துல இருக்க போகிறது. ரெண்டும் வலுவடைக்கான வாய்ப்பு இருக்கிறது. எப்பயுமே நம்ம தென்மேற்கு பரங்குற ஆன்செட் பீரியட்ல எப்பயுமே நம்ம புயல் சின்னங்கள் நம்ம பார்த்துப்போம். தொடர்ந்த பிறகு நமக்கு புயல்கள் வராது. தொடர்ந்ததுக்கு அந்த ஸ்டேஜ்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்ம எப்படி இருக்கிறது பார்த்திருக்கோம். பொதுவா இது மே மாதத்துல நமக்கு வரத பார்த்திருக்கோம். ரொம்ப ரேர், ரொம்ப பல வருடங்களுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஆன்செட், அதாவது தென்மேற்கு பருவமழை மே மாதத்தா நமக்கு 25ஆம் தேதி முன்னாடியே நம்ம தொடங்குறதுக்கு பார்க்க போறோம். ஸோ ஒரு ஆன்செட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா நார்மலா 31ஆம் தேதி இல்ல ஜூன் 1ஆம் தேதி தான் நமக்கு மழைக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கும். இந்த ஆண்டு நமக்கு ஒரு 10 நாள் முன்னாடியே தொடங்குற மாதிரி ஒரு 7-8 நாள் முன்னாடி தொடங்குற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு 10 ஸ்பெல்ல ஒரு நல்ல ஆக்டிவ் ஸ்பேஸ் இருக்கு. இரண்டு எப்பயுமே பொதுவாக பார்க்கும்போது இரண்டு பக்கமே ஒரு காற்று பகுதி இருக்கும்போது அந்த டைம்ல எப்பயுமே நம்ம ஆக்டிவ் மான்சூன் நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாதிரி தான் இந்த வாட்டி ஒரு ஆக்டிவ் ஸ்பேஸ் ஆஃப் மான்சூன் இருக்க போகுது. பர்டிகுலர்லி மேற்கு தொடர்ச்சி மலை மிக கனமழை, அதிக கனமழைக்கு பெயருக்கான வாய்ப்பு இருக்கு இந்த 10 நாள்ல. இணைப்பில் வானிலை நிலவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு பிரதீப் ஜான்.